Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு அந்த லைக் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே, இப்போ வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறந்துடாதீங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்ட் 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. கெமிஸ்ட்ரிக்கு 15 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குமா? ஸோ இது வித் ஆன்சரோட நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இது புக் பேக் கொஷின். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஸ்டார்க் எஃபெக்ட், இதுவும் புக் பேக் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 16, இது இன்டீரியர் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ எஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் எஃப், இது புக் பேக் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அன்யூனியம், இது உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின். சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி CO + H2, இது புக் பேக் கொஸ்டின். செவன்த்துக்கு ஆப்ஷன் ஏ சோடியம் அலுமினியம் சிலிகேட், இது புக் பேக் கொஸ்டின். எய்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி NH3, இது புக் பேக். நைன்த்துக்கு ஆப்ஷன் பி 31 டிகிரி செல்சியஸ், இது இன்டீரியர் கொஸ்டின். இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு பேஜ் நம்பர் எங்க இருக்குதுன்றது முதற்கொண்டு இருக்குது, சரியா பார்த்துக்கிறங்க. 10th ஆப்ஷன் டி 0 = 0, புக் பேக் கொஸ்டின். 11th கொஸ்டின் ஆப்ஷன் பி பென்சாயிக் ஆசிட், இது இன்டீரியர் கொஸ்டின். 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 9, இது புக் பேக். 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ sp2, இது புக் பேக். 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 5. ஸோ 4 ஆன்சருமே எங்கள் ஆன்சர் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால ஆன்சர் 5 இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தப்பாக இருந்தாலோ இல்லை கொஸ்டினில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாவே போதும். நெக்ஸ்ட் 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ RT², இது புக் பேக் கொஸ்டின். ஸோ மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கொஸ்டின் இன்டீரியர் கொஸ்டின் வந்திருக்குது. 11 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் வந்திருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க, சரியா? எப்பயாவது ரேராக தான் இந்த மாதிரி 4 இன்டீரியர்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு 3 இன்டீரியர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி எப்பயாவது ரேராக 4 இன்டீரியரும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கிறங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது அண்ட் இன்டீரியர் எந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 2 மார்க்ல உங்களுக்கு 9 கொடுத்து எனி 6 கேட்பாங்க. இதில் நமக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி 24th கொஸ்டின். இதில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீ சாட்லியர் பிரின்சிபல், இது நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் ஐசோமரிசம், இது உங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வால்யூம்னா Fன்னு போட்டிருப்போம், செகண்ட் வால்யூம்னா Sன்னு போட்டிருப்போம். பேஜ் நம்பர் என்ன அண்ட் அதில் கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் ஐசோமரிசம், இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரைட் இண்டக்டிவ் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள், இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 19 டிஃபைன் ஆஃப்-பாப் பிரின்சிபல், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20 ஸ்டேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இது பேஜ் நம்பர் 37ல உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின். இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் 21 கிவ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைட்டியம், இது நம்ம சொல்லல. 22 டிஃபைன் ஹெஸ்லா, நம்ம சொன்ன கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ 23 இந்த ப்ராப்ளமும் நம்ம சொன்னது தான். அதுக்கப்புறம் 24 ஈவன் இந்த இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின் கூட மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு கூட நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின்
9க்கு இந்த 21st கொஸ்டின் தவிர்த்து மீதி 8 கொஸ்டினுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி. அப்படின்றப்ப கண்டிப்பா நம்ம வந்து 6 2 மார்க் கொஸ்டின்ஸுமே இதுல அட்டன் பண்ண முடிய அளவுக்கு இதுல நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 6 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 6 × 2 12 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 3 பாருங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல இந்த கொஸ்டின் நம்பர் 25, ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஃபார் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் diagonal relationship given example, கொஸ்டின் நம்பர் 27, வாட் இஸ் diagonal relationship given example, இது நம்ம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டியூட்ரியம், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. அப்புறம் டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. அப்புறம் 31, ரைட் டவுன் கேசி அண்ட் கேபி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், இதுவும் நாம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி கொஸ்டின், கம்ப்ளீட் த ரியாக்ஷன், இது நமக்கு ஆப்வியஸாக கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிற வேண்டியது. கம்ப்ளீட் த அந்த நம்ம கொடுத்த புக் பேக் கொஸ்டின் தான் இதுவுமே. பேஜ் நம்பர் 173 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 3 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 6 × 3 18 மார்க் என்ன பண்ணிடலாம், இந்த பார்ட்லேயும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு 3 மார்க்கும் வந்து நம்ம கொடுத்த புக் பேக் கொஸ்டின், சாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அவ்வளவுமே வந்திருக்குது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் 5 மார்க்கும் இருக்கும், 2 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ணியும் நமக்கு வரும். இந்த 34 எம்பிரிக்கல் ஃபார்முலா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்தது. சாப்டர் 1லேருந்து கண்டிப்பாக எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டைரக்ட் 5 மார்க் சொல்லியிருந்தோம், டைரக்ட் 5 மார்க்கில் வந்திருக்குது. சரியா? நெக்ஸ்ட் 35ல் பார்த்தீங்கன்னா இந்த பாலிங்ஸ் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் அயனிக் ரேடி, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. பியில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் நம்ம கொடுத்தது தான். பட் இது வந்து ரெண்டாவது வந்து நம்ம கொடுத்தது மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஏ அட்டன் பண்ணிக்கலாம் 35ல் ஏ. நெக்ஸ்ட் 36 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ட்ரோபி, இது நம்ம சொன்னது தான். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனும் நம்ம சொன்னது தான். ஸோ ரெண்டுமே வந்திருக்குது, ஏயும் வந்திருக்குது பியும் வந்திருக்குது டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸில். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 37ல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி நம்ம சொன்னது தான். ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 38ல் பார்த்தீங்கன்னா இந்த இது பி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் கொஸ்டினும் டிஃபைன் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இது ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. இது ஒரு 3 மார்க்கு, இது ஒரு 2 மார்க்கு. அப்போ 5 மார்க் கொஸ்டின்ல வந்துருச்சு. இப்போ 7 5 மார்க், சாரி 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா? அப்போ 5 5 மார்க்குமே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 11லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 70க்கு 65 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். இன்டீரியர் 1 மார்க்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா சென்டம் தான், உங்களை கையில் பிடிக்கவே முடியாது யாராலையும். சரியா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என் ஸ்க்ரீனில் தரேன், மறக்காமல் போய் படிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.